ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா நார்மலாக ஸ்மூத்தாக போச்சு எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் காவேரியோட எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் எப்படி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு கற்றுன்னு கத்துறாங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அந்த வீட்டோட அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். இங்கே கங்காவோ யமுனா அந்தளவு இல்லை. அவங்களுக்கு சூழ்நிலைக்கு அந்த வீட்டை வந்து வித்துறணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அப்பாவோ அவரோட எமோஷன்ஸோ அந்த வீடோ எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியல. வீட்டை விற்கணும், யார் அங்கே போய் பார்த்துட்டு வர்றது, அத்தையை போயெல்லாம் பார்க்க சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரீசனை சொல்லி வீட்டை விற்கணும்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டு நீங்கள் இப்படிலாம் முடிவு பண்ணுறீங்க? இந்த ஏதாவது ஐடியா இருந்தால் மறந்துடுங்க அப்படி இப்படின்னு. நீயா போய் பார்க்க முடியும்? உனக்கு அப்படி போகணுன்றா ரூம் எடுத்து தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா வந்து கோவப்பட்டு கத்துறாங்க. மாப்பிள்ளை கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க மாமியார். நான் என்னத்தான் சொல்கிறது, உங்களோட இது ப்ராப்பர்ட்டி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல விஜய் ஏதாவது சொல்லியிருந்தா கூட உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கங்கா துடுக்குன்னு கேட்டிருந்தாலும் கேட்டிருப்பாங்க. விஜய் இப்படி சொன்னது தான் நல்லது. இன்னொரு பக்கம் கங்கா ஸ்ட்ரிக்டாக விற்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. காவேரி விற்கவே கூடாது அப்படின்னு பாட்டிக்கிட்ட அம்மா கிட்ட வார்ன் பண்ணி சொல்கிறாங்க. அமைதியாக இருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. விஜய் ஒரு சஜஷனாக லாஸ்ட்டாக வந்து இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை விற்க வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது அப்படின்ட்டு விஜயும் சொல்கிறாரு. ரூம்குள்ளே லேப்டாப் பார்த்துட்ருக்காரு. காவேரி உள்ளே போயிட்டு பிஸியாக இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு. சரி நான் அப்புறம் வரேன், சரி போ அப்படின்ட்டு உடனே லேப்டாப்பை இது பண்ணிவிட்டு பேசணும் அப்படின்னு உட்காந்து பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. அந்த வீட்டோட வைப்பு வந்துச்சு, எமோஷ்னலாக இருந்துச்சு. இங்கே இது சரியில்லை, அது சரியில்லை, முடி கொட்டுது, தண்ணி சரியில்லை, வீட்டுக்காரம்மா சரியில்லை, கங்கா சரியில்லை அப்படின்னு ஏகப்பட்ட ரீசன். எனக்கே அப்படி இருக்குன்னா விஜய் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாரு. யாரோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க காவேரி அப்படின்ட்டு. ஆனால் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றதுல ஸ்ட்ரிக்டாக இருக்கார். காவேரி ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு யோசிச்சு பாருங்கள், இதுக்காகவே யோசிக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. பாட்டி நீங்கள் கூட இருக்கவே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், நான் உன் கூட இருந்தாலும் நீயும் தான் சந்தோஷப்படுவேன், யார் கூட இருந்தாலும் நான் இருந்தேன்னா சந்தோஷப்படுவாங்க தான், ஹாப்பியாக இருப்பாங்க தான் அப்படிங்கிற மாதிரி. இது ரசிகர்களை சொன்ன மாதிரியே இருந்துச்சு விஜய். அது என்னவோ உண்மைதான் அப்படின்ற மாதிரி. விஜய் காவேரி 2 பேரையும் பார்த்தா தான் எங்களுக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் யமுனாவோட ஃபேமிலியை காமிச்சிட்டு இருந்தாங்க. யமுனா நிவின் வந்து ஹாலில் படுத்திருக்காரு. ஏன் இங்கே படுத்திருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அம்மா தலைவலிக்கு தைலம் தேய்ச்சி விடுறாங்க. அவளை டைவர்ஸ் பண்ணு, நான் உனக்கு சொத்து எழுதி வைக்கிறேன். யமுனாவை டைவர்ஸ் பண்ணால் தான் சொத்து எழுதி வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் யமுனா வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ யமுனாவுக்கும் ஒரு ப்ரெஷர் என்னென்னா நிவினுக்கு சம் அமௌண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் கங்கா குமரனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ப்ரெஷர் போட்டு அந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஐடியா பண்ண போகிறாங்க. இதில் காவேரி கடந்து என்ன பாடுபட போகிறாங்களோன்னு தெரியலையே.